நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். வந்த நாளில் மறந்து போவோமோ, இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமோ. இல்லம் கண்ட பள்ளி கொண்டு மயங்கி நிற்போமோ, மயங்கி நிற்போமோ. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், பறந்து செல்கின்றோம். Mustafa, Kalam nam Toran Mustafa.
ஜூலை பிறக்கும் ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு என்னை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்குள்ளையே. துன்பம் வரலாம் இன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. வண்ண பறவை எங்கு இருந்தோ வந்த பறவை, கல்லூரி மண்தான் எங்கள் வேடந்தாங்கள். கன்னிமலர்கள் கூட படிக்கும், காலை மனதில் சாரல் அடிக்கும், கல்லூரி சாலை எங்கள் கோடைக்கானல். கல்வி பயிலும் காலம் வரையில் துள்ளி திரையும் எங்கள் விழியில், கண்ணீரை கண்டதில்லை தென்றல் சாட்சி. நான் நீரும் கண்ணீரில் தானே எங்கள் ஃபேர்வெல் பார்ட்டி.
அதனாலே யாவும் பெற்றோம், மேலே மேலே சென்றோம், வான்மேகம் போலே நின்றோம். புது பாதை நீயே போட்டு தந்தாய், ஏன் பாதி வழியில் விட்டு சென்றாய்? ஒரு தாயை தேடும் பிள்ளையானோ, நீ இல்லை என்றால் எங்கே போவோம்? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் ஈர பொங்க வச்சான்.
மலர். மலர். என் பேரு சொன்ன. உங்க பேரு? உங்க பேரு? என் பேரு ஜார்ஜ் டேவிட். என் காதல் உன்கிட்டே நான் சொல்லும் நிமிஷம் என் இதயம் எங்கேயோ தொலைந்தே போச்சு. அதை தேடி நான் மட்டும் அலைந்தேன் வழிகள். அந்த இடம் சிரிப்பூக்கும் போலே அன்பே நான் உன்னை என்னில் சேர்த்து வைப்பேன். ஜன்மம் முழுவதும் உன் கூட வாழ்வேன். நீ இல்லை என்றால் என் நெஞ்சம் இல்லை. அருகில் இருந்தால் நான் உயிரோடு இருப்பேன். உயிரே என் இதயம் பேசும் தாய்மொழி நீ. அழகே என் உலகம் வாழும் தேவதையே. உயிரே உன்னை பார்க்காமல் இருந்தால் என் இதயம் என்னை கொல்லாமல் கொல்லும். அழகே நீ என்னை பார்க்காமல் போனால் என் விழிகள் உன்னை தான் தேடாமல் தேடும். உனக்காக நான் பார்த்த கனவுகள் எல்லாம் எனக்கே தெரியாமல் நிஜமாக போகுதடி. உனக்காக நான் பேசும் வார்த்தைகள் எல்லாம் சொல்லாமல் போகுதடி. அழகென்ற உன்னை அறியாமல் போனால் அது மேலே வார்த்தைகள் இனி வேறே இல்லை. எனக்காக நீயும் உனக்காக நானும் அது மேலே உன்னை தான் இனி வேறில்லை. உயிரே அன்பே நான் உன்னை என்னில் சேர்த்து வைப்பேன். ஜன்மம் முழுவதும் கூட வாழ்வேன். நீ இல்லை என்றால் என் நெஞ்சம் இல்லை. அருகில் இருந்தால் நான் உயிரோடு இருப்பேன். உயிரே என் இதயம் பேசும் தாய்மொழி நீ. அழகே என் உலகம் வாழும் தேவதையே. வானம் நிறைந்திருப்பது போல நம்முடைய தீப ஒளியில் இந்த விழா இனிதே நடைபெறுவதற்காக குத்துவிளக்கை ஏற்றி வையுங்கள்.
दैवदाय गणाध्यक्षाय धीमहि गुणसन्निधाय गुणमन्दिराय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणगतीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गणेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गणेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. தேங்க்யூ விசாலாட்சி அவர்களே. தமிழ் தாய் வாழ்த்து. நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்தியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. எங்கள் வாழ்வில் மிக முக்கிய பங்கு வகித்த அனைவரையும் எங்களுடைய நண்பர்களையும் வரவேற்பதற்காக கவிதா அவர்களை வரவேற்கிறேன். ஆசிரியர்களும் மாணவர்களும் நிறைந்திருப்பதால் இந்த அரங்கத்தில் அக்னி நட்சத்திரத்திலும் தென்றல் வருடுகிறது. இன்று புதிதாய் பிறந்தோம் என்பது போன்ற உணர்வு நம் இதயங்களில் வழிகிறது. காசி போல் புகழ்பெற்ற அவினாசி நகரிலே 1998, 1999 மற்றும் 1999, 2000 ஆகிய கல்வி ஆண்டுகளில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கற்பித்த ஆசிரியர்கள் மற்றும் பயின்ற மாணவர்கள் 25 ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் ஒன்றிணையும் இந்த வெள்ளி விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த குரு வணக்கம். மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தானத்தில் சிறந்தது அன்னதானம், அன்னதானத்தை விடவும் உயர்வானது கல்விதானம். இந்த பாரத நாட்டின் தர்மங்களில் தலையாய தர்மம் குரு பக்தியாலும். மகாபாரதத்தில் ஒரு நிகழ்ச்சி. அஸ்தினாபுரத்தின் இளவரசர்கள் கல்வி கற்பதற்காக துரோணரின் குருகுலத்திற்கு செல்கிறார்கள். அவர்களுடன் இணைந்து அந்த குருவின் மகன் அஸ்வத்தாமனும் கல்வி பயில்கிறான். அந்த இளவரசர்களில் அர்ஜுனன் மிகச்சிறந்த புத்தி கூர்மையுடனும் அளவற்ற குரு பக்தியுடனும் வில்வித்தையில் மிகச்சிறந்த ஆற்றலுடைய மாணவனாக வளர்கிறான். உலகிலேயே மிகச்சிறந்த வில்வித்தையில் சிறப்பு பெற்ற வீரனாக நீ புகழ் பெறுவாய் என்று ஆசீர்வதிக்கிறார் குரு. அந்த குருவின் மகனுக்கு ஒரு வருத்தம். தனது மகனை காட்டிலும் இந்த அர்ஜுனன் மீதுதான் குருவுக்கு பாசம் அதிகமோ என்று நினைக்கிறான். இதனை உணர்ந்த குரு சீடர்களுக்கு ஒரு சோதனை வைக்கிறார். அனைவரையும் ஒரு குளத்திற்கு அழைத்து செல்கிறார். சீடர்கள் அனைவரும் குளத்தின் கரையில் நிற்கிறார்கள். குரு மட்டும் குளத்தில் இறங்குகிறார். அங்கே ஒரு மாய முதலையை உருவாக்குகிறார். அந்த முதலை குருதேவரை கடிக்க வருகிறது. உடனே எந்த தயக்கமும் இன்றி அர்ஜுனன் குளத்தில் குதித்து குருவின் உயிரை காப்பாற்றுகிறான். அப்போது அவனது குரு பக்தியை அனைவரும் உணர்கிறார்கள். அர்ஜுனன் குருவின் மீது கொண்ட பக்தியும் அவரது ஆசையுமே அவரை வாழ்வில் மிகச்சிறந்த வீரனாக மாற்றியது. ஆசிரியர்களின் ஆசீர்வாதம் நம் வாழ்வின் இறுதி வரை நமக்கு துணை நிற்கும். ஆசிரியர்கள் ஒரு நாளும் மாணவர்களிடம் பாரபட்சம் காட்டுவதில்லை. டாக்டர் அம்பேத்கரின் இயற்பெயர் பி
பீம்ராவ் சர்க்கல் என்பதாகும். அவர் இளம் வயதில் பள்ளியில் படிக்கும்போது இந்த சமுதாயத்தில் நிலவிய ஏற்றத்தாழ்வுகளால் மிகவும் பாதிக்கப்பட்டார். கிருஷ்ணாஜி அம்பேத்கர் எனும் ஆசிரியர் அவர் மீது பேரன்பு கொண்டு பல வகைகளில் அவருக்கு உதவி செய்தார். தன் குருவின் மீது கொண்ட பக்தியாலும் அவரது நினைவாகவும் தனது பெயருக்கு பின்னால் அம்பேத்கர் என இணைத்துக் கொண்டார். அண்ணா அப்பெயரே பின்னாளில் அவரது பெயராகவும் மாறிவிட்டது. பின்னாளில் அவர் கல்வி எனும் ஆயுதம் கொண்டு இந்த நாட்டில் அனைவருக்கும் சமத்துவம் தரும் ஒரு மிகச்சிறந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார். அவர் ஒரு கனவு கண்டார். இந்த நாட்டில் பழங்குடி இனத்தில் பிறந்த ஒருவர் இந்த நாட்டின் முதல் குடிமகனாக, அதாவது குடியரசுத் தலைவராக வர வேண்டும் என்று. அந்த கனவு இன்று நம் நாட்டில் நனவாகியுள்ளது. இந்த மாபெரும் மனிதரின் மகத்தான சாதனைகளுக்கு பின்னால் நிறைய ஆசிரியர்களின் அன்பும் ஆசையும் இருந்தது. மனிதனை மனிதனாக்குவது கல்வி. நாம் சுயமாகவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் நம் வாழ்வை எதிர்கொள்வதற்கான திறனையும் ஆற்றலையும் பெறுவது கல்வி. அத்தகைய கல்வியையும் ஆசையையும் எங்களுக்கு வழங்கிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் இரு கரம் கூப்பி இவ்விழாவிற்கு பணிவுடன் நான் வரவேற்கிறேன். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வரவேற்பை ஏற்று இங்கு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தர இருக்கிற நமது ஆசிரியர் அவர்களுக்கும் நமது குழுவின் சார்பாக வரவேற்பினை உரித்தாக்குகிறோம். ஒரு ஆசிரியர் தனது மாணவன் மீது காட்டும் உன்னதமான கண்காணிப்பே அந்த மாணவனை பின்னாலே சிறந்து விளங்கச் செய்யும். நிச்சயம் இது போன்ற அற்புதமான மனிதர்களை கடந்து அவர்கள் காட்டிய படிகளில் ஏறியே நாம் இன்று இருக்கும் உயரத்தை அடைந்திருக்கிறோம். களிமண்ணாய் கிடந்த நம்மை இணைத்து நமக்கு உரு கொடுத்து நம்மை பக்குவப்படுத்தி இந்த உலகத்திற்கு நல்லதொரு குடிமகனாய் வழங்கும் பெருமை நம் ஆசிரியர்களையே சாரும். வெறும் வெட்டு கல்வியை மட்டும் போதிப்பது ஆசிரியரின் பணி அல்ல. அவற்றையும் தாண்டி ஒழுக்கம், ஆற்றல், ஊக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பொது அறிவு, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்தனர் நம் ஆசிரியர்கள். கடமைக்காக வாங்குகின்ற சம்பளத்திற்காக பணி செய்து ஏதோ என்று கல்வி கற்றுத்தராமல் ஒரு நல் ஆசானை போல் ஆசையோடும் அன்போடும் அழகாய் சொல்லித் தந்த உயர்ந்த உள்ளங்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். முதல் எழுத்து ஆங்கிறது அம்மானா, ஆங்கிறது ஆசிரியர் தாங்க. கருப்பு பலகையில் மாணவர்களின் எதிர்காலத்தை வெளிச்சமாக்குபவர், அன்னைக்கு பிறகு தன் பிள்ளை என்று கூற ஒரே ஜீவன் நம்ம ஆசிரியர் மட்டுமே. மெழுகாய் தன்னை உருக்கி மாணவர்களின் எதிர்காலத்திற்காக வெல்கம் சரவண மாஸ்டர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அவர் வந்துட்டு இருக்காரு. கருப்பு பலகையில் மாணவர்களின் எதிர்காலத்தை வெளிச்சமாக்குபவர், அன்னைக்கு பிறகு தன் பிள்ளை என்று கூறும் ஒரே ஜீவன் நம் ஆசிரியர்கள் மட்டுமே. மெழுகாய் தன்னை உருக்கி மாணவர்களின் எதிர்காலத்திற்காக உழைப்பவர் நம் ஆசிரியர்களே. நம்மளை விட பெரிய ஆளா வளர்ந்துட்டானேன்னு பார்த்து பெருமைப்படும் ஜீவனும் நம் ஆசிரியர் தாங்க. மொழி வாழவும் இனம் வாழவும் முயல்வாய் தமிழ் மகனே, முரணானதொரு முகமாய் எழு முடியாதது முளது, இழிவாகிய நிலை ஓடிட எழுவாய் பகை மலையே, எழுவாய் தலை நிமிர்வாய் உனை எதிர்வார் இனி இளையே. பதவிக்கு பெருமை சேர்க்கும் பாரிஜாதம், கடமையை உயிராக கொண்ட கற்பக விருட்சம், அன்பு பயிர் வலுக்கும் இந்த நந்தவனமாம் நமது சிறப்பு விருந்தினர் பள்ளி முதல்வர் ஐயா நடேசன் அவர்கள், திரு நஞ்சப்பன் ஐயா அவர்கள், திரு நாராயணசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நமது தமிழ் ஆசிரியர் திரு காந்தி ஐயா அவர்களையும் இத்தருணத்தில் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம்.
வானில் ஆகாயமாய் அனைவரையும் அணைக்கும் அரும்புணலாய் எதிர்ப்புகளை பொசுக்கும் எரித்தனலாய் ஐம்பூதங்களாகும் மகளிரின் அவதாரம் தொட்டிலை ஆட்டும் கை தொல்லுலகை ஆளும் கை சேலை கட்டுவதும் பெண்தான் விண்ணில் செயற்கை கோளை நாட்டுவதும் பெண்தான் இவ்வாறு அத்துணை சிறப்புகளுக்கும் மொத்த உருவமாக விளங்குபவர் நமது வேதியியல் ஆசிரியர் திருமதி தேன்மொழி அம்மா அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அப்படின்னு விளங்கி பேசிய பருவத்துல ஆங்கிலம் எல்லாம் அவ்வளவுதான் பேச பேச வந்துருன்னு சொல்லி வகுப்புல எழுப்பி விட்டு ஏதாவது பேசுங்க என்று சிரித்தபடி கைகட்டி நின்று எங்களை பேச வைத்த ஆங்கில ஆசிரியர் திரு சனவணபவன் ஐயா அவர்கள், திரு பழனிசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். வேண்டாம் வேண்டாம் என ஒதுங்கி நின்னாலும் நீ உயரமா இருக்கிற நன்றாக விளையாடுவா என்று அணியில் சேர்த்து உற்சாகப்படுத்தி பல போட்டிகளில் உடற்பயிற்சி பல பதக்கங்களையும் பெற்று வீர நடை போட்டவர் நமது ஐயா திரு பழனிசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அன்னையை அரவணைத்து வளர்க்கிறது என்னை அறிவிற்கு சிகரமாய் தந்தை அவர் அறிவுரையில் சீரானது எனது சிந்தை கல்வியை கற்பிக்கும் ஆசிரியர்கள் கல்வீட்டில் பொறிக்கப்பட வேண்டியவர்கள் கலைகளை கற்பிக்கும் குருமார்கள் கலைமகளின் உருவாய் தோன்றியவர்கள் செடி கொடி மரம் காய் கனி வித மலர்களிலோ இவ்வளவு வேறுபாடுகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி அம்மாணவர்களை அப்பாடத்துல திறம்பட வச்சு நமது பாட்னி ஆசிரியர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். காலமெல்லாம் எனக்கு கணக்குன்னா தலை கணக்கு நீங்க வந்த பின்னாலே கணக்கென்றால் மனம் வணக்கும் கணிதம் எனும் கண்ணான பாடத்தோடு மனிதம் எனும் மகத்தான பாடத்தையும் மனம் மகிழ பயிற்றுவித்த கணித ஆசிரியர் திரு சிதம்பரம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஆங்கிலம் பேசுவது எப்படின்னு விளங்கி பேசிய பருவத்துல ஆங்கிலம் எல்லாம் அவ்வளவுதான் பேச பேச வந்துவிடும் என்று வகுப்பில் எழுப்பிவிட்டு ஏதாவது பேசுங்க என்று சிரித்தபடி நின்று எங்களை பேச வச்ச ஆங்கில ஆசிரியர் திரு பழனிசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். புன்னகைக்கிறது வெண்மை நிலவு அதுபோல நண்பர்கள் தந்து சென்ற அழகான நேசமே நினைவுகளாக நம்முள் வாழ்கிறது. நாம் தூரம் சென்றாலும் நட்பிற்குள் தூரம் இல்லை என்னும் அளவிற்கு நமக்குள் மீண்டும் ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்த ஒரு குழுவை உருவாக்கி அனைவரையும் ஒன்றிணைத்து தித்திக்கும் இவ்விழா உருவாக காரணமாக இருந்த நம் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். பாடசாலையில் ஒன்றாக பயின்று தோல்விகளை வெற்றிகளாக மாற்றி தன்னம்பிக்கை கொண்டு வாழ்வில் வெற்றி நடை கொண்டு வரும் என் உடன் பயின்ற மாணவ மாணவிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இவ்விழாவை இனிதே நடத்தி தர வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் நம் எல்லோர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். வாழ்வில் அளவிலா ஆனந்தத்தை அள்ளித் தருவது நட்பு. ஒன்றாய் படித்தது 2 ஆண்டுகள் தான். 25 ஆண்டுகளுக்கு பின்னாலும் ஒரு குறுஞ்செய்தியால் இணைந்த கூட்டம் இது. கோட்டை தேவையில்லை, ஆனாலும் கூட்டணி வைத்திருப்போம். தன்னிடம் படித்த மாணவனின் உயரம் கண்டு ஆசிரியர் பெருமிதம் கொள்வது போல தன்னுடன் பயின்றவர்களின் உயரம் கண்டு நண்பர்களும் பெருமிதம் கொள்வார்கள். வாழ்வின் சலிப்புகளிலிருந்து புத்துணர்ச்சி தருவது நட்பு தான். நட்பு இருக்கும் இடத்தில் நகைச்சுவை இருக்கும், புன்னகையும் இருக்கும். எந்த உதவியும் தயக்கமின்றி நண்பனிடம் கேட்கலாம். தன்னிடம் இருக்கும் கடைசி பைசாவையும் கொடுத்து உதவும் குணம் நண்பனுக்கு உண்டு. இந்த நாட்டில் நற்காரியங்கள் பெரும்பாலும் நட்பினால் தான் நடக்கின்றன. மரம் நடுவது முதல் உயிர் காக்கும் இரத்த தானம் வரை அனைத்துமே நட்பினால் தான் நடக்கின்றன. புயலோ சுனாமியோ வெள்ளமோ பூகம்பமோ எது வந்தாலும் இந்த நட்பு கூட்டம் ஓடோடி வந்து மக்களை காக்கிறது. நமது உறவுகளிடம் சில
சொல்ல முடியாத மனதின் வழிகளை கடவுளிடம் சொல்லலாம். அடுத்ததாக நமது நண்பர்களிடம் தான் சொல்ல முடியும். இந்த நாட்டை கூட நட்புதான் காக்கிறது. தனது குடும்பம் மறந்து உறவுகளை பிரிந்து காஷ்மீர் கடலூரில் வாடும் ராணுவ வீரன் பக்கத்தில் இருக்கும் தனது நண்பனின் முகம் கண்டு இந்த நாட்டுக்காய் எண்முகத்துடன் பணியாற்றுகிறான். அனைவருக்குமே வாழ்வின் வரமாய் அமைவது நட்பு. இந்த கலியுகத்திலும் மாறாமல் இருப்பது நட்புதான். ஒன்றாய் படித்தது 5 ஆண்டுகள் தான். 5 பிரிவுகளில் படித்தாலும் ஒரே கரத்தில் இணைந்திருக்கும் 5 விரல்களைப் போல நட்பு எனும் ஒரு அணியில் திரண்டு வந்திருக்கும் உங்களை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் இவ்விழாவிற்கு வருக வருக என அன்புடன் அழைக்கிறேன். ஆடிய வகையில் வரவேற்புரை அழகாக எடுத்துரைத்த நமது திருமதி கவிதா அவர்களுக்கும் கோகிலவாணி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.